ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுகிஸ் vlog. இன்றைக்கி நம்ம அவுட்டிங் தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் வரைக்கும் போகலான்னு. காலையில் 4 மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கோவில் போகலான்னு பிளான் வச்சுருக்கோம். இப்போ என் கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போகிற வழியில் ஆர்எஸ் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. அங்கே கேசரியும் டிஃபன் இட்லியும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபுட்டு நல்லாவே இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் ஸ்ரீரங்கம் வந்துட்டோங்க. கோபுரத்தை பார்க்க உண்மையிலே கண்கோடி வேணுன்ற மாதிரி அவ்வளோ அழகுங்க. அந்த கோபுரத்துக்கிட்ட போக 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 என்னென்ன இருக்குன்ட்டு நமக்கே ஆர்வமாக இருக்குது. அவ்வளோ அழகுங்க அந்த கோபுரம். பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல ஸ்ரீரங்கம் முக்கியமான இடம். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அந்த ஸ்ரீரங்க கோபுரத்திலேயே பார்த்திங்கன்னா ரங்கநாதர் படுத்திருக்கிறதும் ரொம்ப அழகு. கோபுரத்தில் என்ட்ரன்ஸ்லேயே எல்லா சாமியையும் பார்க்கலாங்க. கோபுரம் மட்டும் இல்லைங்க, உள்ள கோவிலும் ரொம்ப பெரிய கோவில். நீங்கள் உள்ளே போக போக அடுத்தடுத்த கோபுரத்தில் என்ன இருக்குன்ற ஆர்வம் நமக்கு அதிகமாகுது. கோவில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோவில். கோபுரம் மட்டும் அழகு இல்லைங்க, உள்ளே வந்து பாருங்கள், கோவிலே அழகு தான். அவ்வளோ பெரிய கோவில். உள்ளே போக போக என்ன இருக்குன்ட்டு நமக்கு ஆர்வம் அதிகமாகுதே தவிர ஆர்வம் குறையிலைங்க. ஒரு தூணும் மைசூர் மஹாலில் இருக்க மாதிரி நல்ல பெரிய பெரிய தூணாக போட்டு கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகுங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்துருக்கோம். அப்போது ஞாபகம் இல்லை கோவில். ஆனால் இப்போது வீடியோ எடுத்ததுனால கண்டிப்பாக பசங்க வளர்ந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து கோவிலில் ஞாபகம் வச்சுப்பாங்க. ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். நாங்கள் போன நேரம் 12 மணின்றதுனால ரங்கநாதரை எங்களால் பார்க்க முடியலங்க. நேராக தாயார் சன்னதி தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ கோவிலுக்குள்ளேயே இந்த பேட்ரி வண்டி வச்சுருக்காங்கங்க. அதில் போனோன்னா நேராக தாயார் சன்னதிக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. நமக்கும் அவ்வளோ பெரிய கோவிலில் நடக்க முடியாதுங்க. இந்த பேட்ரி காரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ தான். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் போய்
இங்கே தாங்க தாயார் சன்னதி. தாயார் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இடம் இருக்குங்க. இதில் நம்ம கையை வச்சு குனிஞ்சு பார்த்தோன்னா சொர்க்கவாசல் திறந்துருக்கதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி எங்களால் முடியலைங்க, பார்க்க முடியல. ஆனால் ஒல்லியாக இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு பாதி கதவு வரைக்கும் பார்க்க முடியுதுங்க. இங்கே ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து தாங்க போகணும், 100 ரூபாய் டிக்கெட்டு. ஆனால் அதுலேயுமே அவ்வளோ கூட்டம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது ஸ்பெஷல் வேங்க. இந்த டிக்கெட் கொடுத்து போனாலுமே நமக்கு சாமியை போய் பார்க்குறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. இது அங்கே உள்ள கல்வெட்டுங்களில் நம்ம எழுத்தும் தமிழ் எழுத்தும் இன்னொரு பழமையான கோயிலை எப்படி நம்ம பார்க்கலாம், அதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம ஒரு நாள் பத்தாதுங்க இந்த கோவில் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு தோணும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ரொம்ப அழகுங்க. என்ன நடக்க நமக்கு காலில் தான் சத்து வேணும். இப்போ நம்ம மூலவரை பார்க்க போகிறோங்க. இது தாங்க நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கநாதரை பார்த்துடலாம். கிட்ட வந்துட்டோங்க. ஆனால் உள்ள ஃபோன் அலௌடுன்றதுல இல்லைன்றதுனால என்னால் எடுக்க முடியலைங்க. கோவில் மட்டும் அழகுலைங்க, உள்ள ரங்கநாதரை பார்க்கறதுக்கு கண்ணில் தண்ணி வந்தது தாங்க எங்களுக்கு. அவ்வளோ அழகு ரங்கநாதர். இது அவரோட ராஜகோபுரங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.